ஹலோ இன்ஜினியர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ME6012 மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங்குடைய இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் ரெட் மார்க்கில் கொடுத்துருக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். அதே மாதிரி அந்த பிளாக் கலரில் இருக்கிறது கொஞ்சம் பார்த்துட்டு போங்க, ஓகேங்களா? ஸோ இதிலே மோஸ்ட்டாக எல்லா கொஷினும் கவர் ஆகிடும். எதுவும் நீங்கள் தனியாக படிக்க தேவையில்ல. ஸோ இது மட்டுமே படித்தாலே போதும். மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் இதிலே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டுக்குள்ளே இப்போ நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டுக்குள்ளே பார்க்கும்போது என்னென்னா இவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நிறைய இருக்குதுன்னு பயப்படாதீங்க. எல்லாமே சின்ன சின்ன கொஷின்ஸாக தான் இருக்கும். ஸோ ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிளான்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி, இந்த இது பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிளான்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் அண்ட் கிளாஸஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆர்கனைசேஷன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம்ஸ் கொடுத்துருக்க பாருங்கள், மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர்ஸ், மீன் டைம் டு ரிப்பேர். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா அந்த MWT, அதுக்கப்புறம் இந்த ஃபெயிலியர் ரேட், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா மெயின்டெனன்ஸ் எக்கனாமிக்ஸ். ஸோ இது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் சவுண்ட் மெயின்டெனன்ஸ் சிஸ்டம்ஸ். ஸோ இந்த 5th கொஷின் ரொம்ப தரவாக பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு இந்த 3rd 5th இது ரெண்டுத்தையும் மிஸ் பண்ணுறாதீங்க. எலமெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் டு பி கன்சிடர்ட் டிசைனிங் ஃபார் ரிலையபிலிட்டி. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அடுத்த யூனிட் 2 பார்க்கும்போது என்னென்னா ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஹவு இட் இஸ் பெட்டர் தென் ரியாக்டிவ் மெயின்டெனன்ஸ். இந்த கொஷின் கேட்டிருக்காங்க ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டியில். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு TPM அதனுடைய ஸ்டேஜஸ் பற்றி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த லூப்ரிகேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. முக்கியமாக ஸ்கெட்ச் பண்ணும்போது நீட்டாக ஸ்கெட்ச் பண்ணுங்கள். டயக்ராம்ஸ் நிறைய வரைங்க அந்த சப்ஜெக்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்கெட்ச் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் அப்ரோச். ஸோ அந்த 3rd கொஷின் அண்ட் ஃபஸ்ட்டு கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. செகண்ட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் டைப்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் சும்மா ரெஃபர் பண்ணிட்டு போங்க. ஸோ யூனிட் 3 அப்படின்னு பார்க்கும்போது இந்த வியர் டிபிரிஸ் அனாலிசிஸ் டெக்னிக்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். ஆன்லோட் ஆஃப்லோட் கொஷின் டெஸ்டிங் கண்டிப்பாக பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இந்த 4 எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் டேப்ஸ் அண்ட் பிஸ்டல் தெர்மோமீட்டர். ஸோ இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராசஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது இந்த அனலைசிஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன கண்டிஷன் மானிட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டாபிக் இருக்குது. ஸோ அதில் அதை ப்ராசஸ் எப்படி, அதுக்கப்புறம் அந்த இதில் கண்டிஷன் மானிட்டரிங் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதனுடைய காஸ்ட் எஸ்டிமேஷன் மட்டும் படிங்க. லாஸ்ட்டாக லீக்கேஜ் மானிட்டரிங் பார்த்துட்டு போங்க. யூனிட் 4 பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நாள் தரவாக படிக்கணும். ஏன்னா இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ரிப்பேர் மெத்தட்ஸ் இருக்குது. மோஸ்ட்டாக கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டிலும் ஸ்லைட் வேஸும் கேட்பாங்க. அப்படி இல்லைனா எல்லாத்தையுமே சேர்த்து கம்பைன் பண்ணி கேட்பாங்க. உங்களால் முடிஞ்சால் எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க. அப்படி இல்லை அப்படின்னா லாஜிக் ஃபால்ட் லொக்கேஷன் மெத்தட், சீக்வென்ஷியல் ஃபால்ட் லொக்கேஷன் மெத்தட், இந்த 2 கொஷினை தயவு செஞ்சு விட்டு போகாதீங்க. எக்ஸாமுக்கு போகாதீங்க. இதை நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க. அப்புறம் FMEA ஃபெயிலியர் மோட் எஃபெக்ட் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் அதில் இருக்க ஸ்டெப்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஃபால்ட் ட்ரீயோடைய ஸ்கெட்சிங் டயக்ராம், அதாவது டயக்ராம் வரையணும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 2 கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 4, 6 பார்த்துக்கோங்க. 3rd ஒன்று நல்லா படிச்சுட்டு போங்க. அதில் ஃபால்ட் ட்ரீ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த டயக்ராம் கேட்குறாங்க. யூனிட் 5 பார்க்கும்போது என்ன இது ரொம்ப சிம்பிளான யூனிட், ஒன்றுமே கிடையாது. எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது மெட்டீரியல் ஹேண்ட்லிங் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் அதனுடைய மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. கிரேனு, ஹைட்ராலிக் லிஃப்ட், கன்வேர். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன ரோப்பு, ட்ராலி, செயின். ஸோ இதை பற்றி எழுதுங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா கம்ப்யூட்டரைஸ் மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது நல்லா பார்த்துக்கோங்க. இது என்ன கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒர்க் ஆர்டர் ஃப்ளோ டயக்ராம், அதுக்கப்புறம் ஜாப் ஆர்டர் சிஸ்டம். ஸோ ஒர்க் ஆர்டர் ஃப்ளோ டயக்ராம் அந்த டயக்ராம் ஃப்ளோ சார்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் அந்த யூனிட் 5, ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம என்ன அடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கேட்பாங்க, சில டைம் கேட்கவும் மாட்டாங்க. உங்களுக்கு டஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எங்கேயாவது இதை கேட்டு விட்ருவாங்க. ஸோ அது ஒன்றும் இல்லை, ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ப்ராப்ளம்ஸ்னால் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் படிக்காதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னா தியரியில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ப்ராப்ளம் லாஸ்ட்டாக டைம் இருந்தால் பார்த்துட்டு போங்க. பட் ஆனால் இந்த கொடுத்துருக்க இந்த டாபிக்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இது ஒன்றுமே இல்லை, பார்க்க நிறைய டாபிக் மாதிரி தெரியும். பட் ஆனால் இது ஒரு சம்லே கவர் ஆகணும். எப்படின்னா இதனுடைய இப்போ ஃபெயிலியர் ரேட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், ஃபெயிலியர் டென்சிட்டிக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், ரிலையபிலிட்டிக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர், மீன் ஃபெயிலியர் ரேட், இதுக்கெலாம் ஒரு ஃபார்முலாஸ், சின்ன சின்ன ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலாஸை மட்டும் படிச்சுட்டு போங்க. அதை பேஸ் பண்ணி சம் ஒன்று மட்டும் போடுங்க, ஓகேங்களா? ஸோ இது ஒரே ஒரு சம்மே இப்போ இது லோக்கல் ஆத்தர் பார்த்தீங்கன்னா விஜயராகவன் அவர் அவருடைய புக்கில் இந்த சம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த சம் இதனுடைய ஃபார்முலாஸ் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஸோ அதில் இருக்கிறது இது போட்டுட்டு போங்க, ஓகேங்களா? ஸோ ப்ராப்ளம்ஸ் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. அப்புறம் டைம் அதிலே போய்டும். ஃபஸ்ட்டு தியரி மட்டும் ஃபுல்லாக தரவாக முடிச்சிருங்க. டயக்ராம்ஸ் க்ளீன் அண்ட் கிளியராக வரையணும். எந்த ஒரு டயக்ராமில் என்னென்னா பார்க்கறதுக்கே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.